இந்த டைரக்டர் கோகுல் இருக்கார் இல்லையா, ஒரு பிரமாதமான ஆக்டர் அவர். அவர் வந்து சின்ன வயசுல இருந்து சினிமாலேயே வளர்ந்த ஒருத்தர். அவர் கதையெல்லாம் எனக்கு சொல்லலை, இந்த சீனை மட்டும் நடிச்சு காமிச்சாரு. நான் ஓகே சொல்லிட்டேன். இந்த ஒரு சீனை அவர் நடிச்சு காமிச்சாரு. பேய் இருக்குன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறவன் உண்மையான பேய் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுதான் ஒன்லைன். அந்த ஒன்லைன் சொல்லிட்டு இந்த சீன் நடிச்சு காமிச்சாரு. நான் ஃபிளாட்டு. அவர் மாதிரி நடிக்கவே முடியாது. இந்த ஷாட் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டு. ஒரு கிரேன் மேலே கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் கேமரா மேலே இருந்து அந்த கிரெயினில் இறங்கி அந்த கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு கேமராமேன் நடந்து வருவார். ஸோ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த சீன் சிங்கிள் ஷாட். நான் போய் இந்த சேரில் உட்கார்ற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட். அது ஃபுல்லாக அது பண்ணோம். அதில் அவர் கோகுலோட ஹியூமர் சென்ஸ், ஏன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. குமுதா ஹாப்பி நச்சே அப்படிங்கிறதுல அது ஒரு டைமிங் வந்து எக்ஸலன்ட் டைமிங். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.